பெஞ்சல் புயல் பாதிப்பை ஒட்டி 2000 நிவாரணம் அறிவித்திருக்கிறது தமிழக அரசு. தமிழகத்தில் வெள்ள நிவாரணம் தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் ₹2000 நிவாரணமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை தற்பொழுது பார்த்து வருகிறோம். பெஞ்சல் புயல் பாதிப்பிற்கு உள்ளானவர்களுக்கு ₹2000 நிவாரணம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்த அறிவிப்பு ஒன்றை தமிழக அரசு வெளியிட்டிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். பெஞ்சல் புயல் பாதிப்பு குறித்து ₹2000 நிவாரணம் அறிவித்திருக்கிறது தமிழக அரசு. பெஞ்சல் புயல் பாதிப்பு காரணமாக பாதிப்பு ஏற்பட்டவர்களுக்கு ₹2000 நிவாரணம் அறிவித்திருக்கிறது தமிழக அரசு. விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, கடலூர் மக்களுக்கு இது குறித்தான நிவாரணம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, கடலூர் ஆகிய மாவட்டங்கள் கடுமையாக சேதத்தை சந்தித்திருக்கக்கூடிய சூழலில் அவர்களுக்கு இந்த பெஞ்சல் புயல் நிவாரண நிதியானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, கடலூர் மக்களுக்கு, தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்ட மக்களுக்கும் இந்த நிவாரண நிதியானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பெஞ்சல் புயல் பாதிப்பிற்கு உள்ளான மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நிவாரண நிதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்ட மக்களுக்கு இந்த நிவாரண நிதியை அறிவித்து தமிழக அரசு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தி. தொடர்ந்து பெஞ்சல் புயலால் ஏற்பட்ட கனமழை பாதிப்பிலிருந்து மக்கள் இன்னும் மீளாத நிலையில் அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்வைக்கப்பட்ட நிலையில் தொடர்ந்து அது குறித்த அறிவிப்பு வெளியாகி கொண்டிருக்கிறது. அது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம். விழுப்புரம், கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்ட மக்களுக்கு நிவாரண நிதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது விவசாயிகளுக்கும் இதில் நிவாரணமானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 33% மேல் சேதமடைந்த பயிர்களுக்கு ஹெக்டேருக்கு ₹17,000 அரசு தரப்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 33% மேல் சேதமடைந்த பயிர்களுக்கு ஹெக்டேருக்கு ₹17,000 என அரசு இழப்பீடை அறிவித்திருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ₹2,000 அறிவித்ததோடு வெள்ளத்தில் உயிரிழந்த எருது, பசுக்களுக்கு ₹37,500 வழங்கவும் உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாது பயிர் செய்திருந்த விவசாயிகளுக்கு 33% மேல் சேதம் ஏற்பட்டிருந்தால் அவர்களுக்கான இழப்பீடாக ₹17,000 அரசு அறிவித்திருக்கிறது. தொடர்ந்து பெஞ்சல் புயல் பாதிப்பை தொடர்ந்து அதில் பாதிக்கப்பட்ட மக்கள், விவசாயிகள் ஆகியோருக்கு தற்பொழுது நிவாரணமானது வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அறிவிப்பு குறித்தான விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம். தொடர்ந்து நம்ம மக்களை சந்திக்கும் பொழுது மக்கள் முன்வைத்தது அரசு உடனடியாக உதவியை வழங்க வேண்டும், மக்கள் தத்தளிக்கிறார்கள், அரசு உடனடி நிவாரண நிதியை வழங்க வேண்டும் அப்படின்ற கோரிக்கைகளை முன்வைத்திருந்தாங்க. தற்பொழுது அரசு தரப்பில் நிவாரண நிதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. யார் யாருக்கு எவ்வளவு, எதன் அடிப்படையில் இந்த நிவாரணம் வழங்கப்படும், அது குறித்த விவரங்களை பதிவு பண்ணலாம். கௌதமி, வணக்கம். தமிழகத்தில் இந்த புயல் பாதிப்பு என்பது ஒரு 12 மாவட்டங்களில் மிகப்பெரிய சோகத்தையும் மிகப்பெரிய இழப்பையும் ஏற்படுத்தி இருக்கின்றது. எனவே அந்த மாவட்டங்களில் என்ன மாதிரியான இழப்புகள் ஏற்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கு உரிய நிவாரணம் அரசு சார்பில் வழங்கப்படும் என்று தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அறிவித்திருக்கின்றார். இதுவரை இல்லாத அளவிற்கு பெரும் மழை பொழிவு ஏற்பட்டிருப்பதாக தமிழக அரசினுடைய செய்திக்குறிப்பில் வெளியிடப்பட்டுள்ளது. பொதுமக்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தியுள்ளதோடு மட்டுமில்லாமல் தமிழ்நாட்டின் வட மாவட்டங்களில் பெரும்பகுதி விளைநிலங்கள் வெள்ளத்தால் மூழ்கடித்துள்ளது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் இந்த மாவட்டங்கள் எந்தெந்த மாவட்டங்கள் என்றால் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் ஆகிய மாவட்டங்கள் இதன் தாக்கம் மிக அதிகமாக இருந்தது என்றும், திருவண்ணாமலை, தர்மபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களின் சில பகுதிகளிலும் மழையின் அளவு வழக்கத்தை விட மிக அதிகமாக இருந்தது என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக பல்வேறு அமைச்சர்கள் சென்று ஆய்வு பணிகளை மேற்கொண்டு வருவதாகவும் தமிழக அரசினுடைய செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புயல் பாதிப்பு செய்தி அறிந்தவுடனேயே நேரில் ஆய்வு செய்திட அன்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் செங்கல்பட்டு மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பல்வேறு இடங்களுக்கு சென்று ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டார் என்றும் தமிழக அரசினுடைய அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட
விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, கடலூர், தர்மபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் நிவாரண உதவிகள் வழங்குவதென இன்று நடைபெற்ற கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டு விரிவான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. புயல் வெள்ளத்தால் உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்திற்கு இழப்பீட்டுத் தொகையாக ரூபாய் 5 லட்சம் வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. சேதமடைந்த குடிசைகளுக்கு இழப்பீட்டுத் தொகையாக ரூபாய் 10,000 வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முழுமையாக சேதமடைந்த குடிசைகளுக்கு கலைஞர் கனவு இல்ல திட்டத்தில் வீடு கட்டுவதற்கு முன்னுரிமை அளித்திடவும், மழையினால் பாதிக்கப்பட்டு 33 விழுக்காடு மற்றும் அதற்கு மேல் நெற்பயிர் உள்ள இரவை பாசன பயிர்களுக்கு ஹெக்டேர் ஒன்றுக்கு 17,000 ரூபாய் வழங்கவும் தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. பல்லாண்டு பயிர்கள் மற்றும் மரங்கள் சேதமுற்றிருப்பின், அதாவது பலாமரம், அதே போல அந்த தென்னை மரம் போன்ற பல ஆண்டுகள் இருக்கக்கூடிய மரங்கள் அவை சேதமுற்றிருப்பின் 33 விழுக்காட்டிற்கும் மேல் இருக்கக்கூடிய பட்சத்தில் இழப்பீடாக ஹெக்டேர் ஒன்றுக்கு ரூபாய் 22,500 வழங்கப்படும் எனவும் தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மழையினால் பாதிக்கப்பட்ட மானாவாரி பயிர்களுக்கு ஹெக்டேர் ஒன்றுக்கு 8,500 ரூபாய் வழங்கப்படும் எனவும், எருது, பசு உள்ளிட்ட கால்நடைகள் உயிரிழப்புக்கு நிவாரணமாக 37,500 ரூபாய் வழங்கப்படும் எனவும் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவித்திருக்கிறார். மேலும் வெள்ளாடு, செம்மறியாடு போன்றவற்றிற்கு உயிரிழப்புக்கு நிவாரணமாக 4,000 வழங்கவும், கோழி உயிரிழந்திருந்தால் ஒரு கோழிக்கு 100 ரூபாய் வழங்கவும் தமிழக முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். அதி கனமழையின் காரணமாக கடுமையாக பனிப்பொழிவினை சந்தித்திருக்கக்கூடிய இந்த மழைப்பொழிவினை சந்தித்திருக்கக்கூடிய விழுப்புரம், கடலூர் மற்றும் கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களில் 2 நாட்களுக்கு மேல் மழை வெள்ளம் சூழ்ந்து வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு குடும்ப அட்டை அடிப்படையில் நிவாரணமாக ரூபாய் 2,000 வழங்கப்படும் எனவும் தமிழக முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சான்றிதழ்கள், வாக்காளர் அட்டை, ஆதார் அட்டை, குடும்ப அட்டை இழந்தவர்களுக்கு சிறப்பு முகாம்கள் நடத்தி புதிய சான்றிதழ்கள் வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் பாதிப்புக்குள்ளான குடும்பங்களை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு புதிய பாட புத்தகங்கள் மற்றும் நோட்டு புத்தகங்கள் வழங்கவும் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிவாரணம் வழங்குவது தொடர்பாக தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை ஆகிய மாவட்ட ஆட்சித் தலைவர்கள் தங்கள் மாவட்டங்களில் கடுமையாக பாதிக்கப்பட்ட பகுதிகளின் விவரங்களை அரசுக்கு அனுப்பி வைத்திட அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே தமிழகத்தை பொறுத்தவரையிலே 12 மாவட்டங்களில் இந்த மழை வெள்ள பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் பலரும் வீடுகளை இழந்திருக்கிறார்கள், ஆடு மாடுகளை இழந்திருக்கிறார்கள், தங்களுடைய உடைமைகளை இழந்திருக்கிறார்கள். பள்ளி மாணவர்கள் தங்களுடைய நோட்டு புத்தகங்கள், பாட புத்தகங்கள், பை போன்றவற்றை எல்லாம் இழந்திருக்கிறார்கள். எனவே அவற்றையெல்லாம் மனதில் கொண்டு தமிழக அரசு விரிவான அந்த கணக்கெடுப்புகளை நடத்தி உரிய நிவாரணம் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மழையால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கப்படும் எனவும், ஆடு இறந்திருந்தால், ஆடு காணாமல் போயிருந்தால், அந்த வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டது, உயிரிழந்தது போன்றவற்றுக்கு 4,000 ரூபாயும், கோழி ஒன்றுக்கு 100 ரூபாயும், எருது, பசு உள்ளிட்ட கால்நடைகளின் உயிரிழப்புக்கு 37,500 ரூபாயும் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குடிசைகளை பொறுத்தவரையிலே 10,000 ரூபாய் நிவாரணமாக வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்றைய தினம் நாம் சென்ற போது பார்த்திருந்தோம், அந்த கடலூர், விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல பல இடங்கள்ல குடிசை சேதாரமாகி இருக்கிறது. பல இடங்களில் குடிசை அடித்து போய்விட்டது. குடிசையினுடைய பக்கவாட்டு சுவர்கள் இடிந்து கீழே விழுந்து விட்டது. வீட்டில் இருந்த பொருட்கள் எல்லாம் சேதமாகி இருந்தது. ஆற்று வெள்ளத்தில் பாத்திரங்கள், துணிமணிகள் போன்றவையெல்லாம் அடித்துக் கொண்டு சென்று விட்டது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தமிழக அரசு இந்த நிவாரணத்தை அறிவித்திருக்கிறது. குடிசைகள் சேதாரம் அடைந்தவர்களுக்கு 10,000 ரூபாய் நிவாரணமாக வழங்கப்படும் என்று தமிழக அரசு சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து பெஞ்சல் புயலால் ஏற்பட்ட பாதிப்பை தொடர்ந்து பல்வேறு காரணிகளை கருத்தில் கொண்டு தமிழக அரசானது தற்பொழுது நிவாரண நிதியை அறிவித்திருக்கிறது. இது தொடர்பான உங்களுடைய தற்போதைய விரிவான விவரங்களுக்கும் நன்றி ராஜேஷ்.